ஓம் நம சிவாய சிவாய நமக. நாளைக்கு திரையோதசியும் புதன்கிழமையும் கூடிய என்ற ஒரு அற்புதமான நாளே நமது வாத்தியார் சொல்லியபடி நாளைக்கு குளித்தலை அருகில் உள்ள கருப்பத்தூரில் நந்தியம் பெருமானுக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் செய்து குங்குமப்பூ தைல காப்பிட்டு இயன்ற அளவுக்கு அன்னதானம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. முடிந்தவர்கள் நேரடியாக செல்வது மிக மிக நல்ல பலனை தரும். மேலும் அதே ஆலயத்திலே ஜேஷ்டாதேவி வழிபாடுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் என்று தோன்றினால் உடனடியாக இந்த ஜிபே எண்ணை தொடர்ந்து அவருக்கு உங்களுடைய செம்பாவனை காணிக்கை உங்களுடைய பங்கு கொண்டு நீங்களும் செயலாற்ற வேண்டுகிறேன். குறைந்தது ஒரு 108 பேர் அவர்கள் இயன்ற அளவுக்கு பண்ணுங்க. 1000 பேர் பண்ணலாம். தீராத நோயை தீர்க்கும், மாறாத கஷ்டங்கள் மாறும், வராத செல்வங்கள் வரும். அப்படிப்பட்ட அற்புதமான புதன்கிழமையும் திரையோதசியும் ஜேஷ்டாதேவி வழிபாடும் கருப்பத்தூர் நந்திக்கு செய்யும்போது சகலவிதமான காலிலேருந்து தலை முடிய என்ன வியாதி இருந்தாலும் சரி, பேச்சே இல்லை, படுத்த படுக்கையாக இருக்கா, கோமா ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில் படுத்திருப்பாங்க. அவர்களும் இதில் தொடர்பு கொண்டு இந்த ஊரில் போய் கேட்டு வழிபடுவது. குளித்தலைக்கு பக்கத்தில் கருப்பூர் அல்ல, கருப்பத்தூரில் உள்ள நந்தியம் பெருமான் தீர்க்க கண்ட நந்தீஸ்வரர். ஏன்னா கண்டநாமயோகம் நாளைக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்குன்னு சொல்லுவாள். அந்த மாதிரியான கண்டங்கள் வரவே வராது. வந்திருந்தாலும் கண்டநாம யோகத்தில் வழிபடுகின்ற சித்த பெருமான் நாளைக்கு ஆற்றுகின்ற பூஜையை எத்தனையோ பேர் நாளைக்கு தரிசனம் பண்ணுவாள். கோயில் ஆலயம் பூரா சுத்தம் பண்ணி நல்ல பச்சரிசி மாவு கோலம் போட்டு, இழை கோலம் போட்டு, நீர்கோலம் போட்டு நாளைக்கு வழிபடுவதற்காக ஆயத்தங்கள் செய்யப்பட்டு விட்டது. நீங்களும் இதில் பங்கு கொள்ளலாம். விருப்பமுள்ளவர்கள் கொடுக்கப்பட்ட ஜிபே எண்ணை தொடர்பு கொண்டு, அவர் பேர் சுந்தர்னு பேர், நம்முடைய வாத்தியாரோடு இருந்தவர் தான், தெரியாத ஆள் கிடையாது. தீர்க்கமாக செய்வார். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாளா அருணாச்சலா.